ஐந்திலே சூரியன் இருந்தால் பலசாலியான பிள்ளை பிறப்பான் என்பதுதான் நிஜம். அப்படியே சார் சூரியனுக்கும் இந்த குழந்தைக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சூரியனைத்தானே பித்ருகாரகன் என்ற பெயரிலேயே அழைக்கிறார்கள். பித்ரு அப்படின்னு சொன்னா அது தகப்பனாரைத்தானே சொல்லும். ஐந்திலே சென்று சூரியன் அமரும் பொழுது பிறக்கின்ற பிள்ளையானவன் உனக்கு தகப்பனாகவே செயல்படுவான் என்றுதானே புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இன்னைக்கே பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து சந்தான சப்தமி அப்படின்னு கொடுத்திருப்பா தெரியுமா? கமல சப்தமிங்கிற பெயர்லயே கொடுத்திருக்காளே. இந்த சந்தான சப்தமியினுடைய விசேஷம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சப்தமி நாளில் அந்த சூரியஸ்ய தமனக பூஜைன்னு கொடுத்திருக்கா இல்லையா, அந்த பூஜையை செய்வதன் மூலமாக என்ன பலன் கிடைக்கும் சொல்லி பார்த்தோம்னா, அந்த சூரிய பகவானினுடைய அருளினால் ஒரு பலசாலியான குழந்தை பிறப்பான் என்பதுதான். அதுக்காக தான் இந்த சப்தமி திதியவே வந்து சந்தான சப்தமிங்கிற பெயர்ல அழைக்கிறார். ஆக சந்தான பாக்கியத்தை யார் தருவார் என்று நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது. இந்த நாளிலே பூஜை செய்யும் பொழுது அந்த சூரிய தேவனே உங்களுக்கு சந்தான பிராப்தியை தருவார் எனும் பொழுது, ஐந்திலே சூரியன் இருந்தால் அது எப்படி புத்திர தோஷமாகும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் அல்லவா? ஆக சர்வ நிச்சயமாக ஐந்திலே சூரியன் இருந்தால் பலசாலியான பிள்ளை பிறப்பான். அப்ப அப்படியே நம்ம வந்து இந்த கர்ணனுடைய கதையை கூட நம்ம கொண்டு வரலாம் தெரியுமா? இந்த இடத்துல நினைவிற்கு அந்த சூரிய புத்திரனாக அவதரித்தவன் தானே கர்ணன். அந்த கர்ணனை போல ஒரு பலசாலியான பிள்ளை பிறப்பான் ஐந்திலே சூரியன் இருந்தால் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தை பேருக்கு சர்வ நிச்சயமாக அந்த சூரியனுடைய அருள் என்பது தேவை. ஏன் என்று சொன்னால் அவர்தான் பித்ருகாரகன். அதே நேரத்திலே அந்த 5ஆம் பாவத்திலே சூரியனோடு ஒரு ராகு என்பது சேர்ந்து அந்த நாளானது ஒரு கிரகண தோஷத்தை பெற்றிருக்கக்கூடிய நாளாக இருந்தால் அப்பொழுது லேசான பிரச்சனை என்பது வரலாம். அதற்குரிய பரிகாரத்தையும் பிராயச்சித்தத்தையும் உங்களுடைய குடும்ப ஜோதிடரை அணுகி தெரிந்து கொள்ள வேண்டியது.